ஹலோ வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது லாஸ்ட் வீடியோல கிராசரி ஷாப்பிங் காட்டினேன் இல்லையா, இதுல வந்து என்னென்ன கிராசரிஸ் வாங்கினேன்றத உங்களுக்கு நான் காட்ட போறேன். பிளஸ் எனக்கு எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு வந்துச்சு காஸ்ட் அப்படின்றதையும் காட்ட போறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ மூணா பிரிச்சுப்பேன். ஒன்னு வந்து அரிசி உளுந்து அதெல்லாம் தண்ணி கடை, ஒன்னு வந்து இந்த மாதிரி குழம்பு தூள், மீல் மேக்கர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் தண்ணி கடை, இன்னொன்று வந்து என்னோட என்டையர் மற்ற யூஸ்வலா வாங்குவோம் இல்லையா கிராசரிஸ், அதுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நான் 4 இயர்ஸா போயிட்டு இருக்கேன். இது வந்து ஈஸியார் பாண்டியில இருக்க சப்தகிரி சூப்பர் மார்க்கெட். எனக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஏன் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் இருக்கும். எக்ஸஸா அந்த ரொம்ப பெரிய இது கிடையாது. லைக் டீசெண்டா லைக் வீட்டுக்கு என்னென்ன எசென்ஷியலா தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஷாப்பா இருந்தது. என்டையர் பில் அமௌண்ட் 3000 rupees வந்தது, லைக் 50 rupees கம்மி. ஸோ இந்த இந்த எனக்கு இந்த லைக் இந்த நம்மளுடைய மற்ற எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆச்சு. பிளஸ் இது இல்லாம நான் குழம்புத்தூள் வாங்கினேன். இது இல்லாம எனக்கு வந்து இட்லி அரிசி உளுந்துலாம் காஸ்ட் ஆகும். லாஸ்ட் டைம் உளுந்து அரிசி உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால ஒரு ஹாஃப், ஆமா ஒரு அரை மூட்டை கிட்ட வாங்கிட்டு வந்து போட்டதுனால எனக்கு அதுவே ஓடிட்டு இருக்கு. இட்லி அரிசி நான் தனியா வேற ஒரு அம்மன் ஸ்டோர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஷாப்ல வாங்குவேன். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாம தான் எனக்கு இந்த காஸ்ட் 3000 rupees வந்துருந்துச்சு. லாஸ்ட் மந்த் வாங்கின ஒரு சில கிராசரிஸ் மிச்சம் இருந்தது, அது இல்லாம வாங்கினது தான் இந்த மந்தோட கிராசரி ஷாப்பிங். ஃபர்ஸ்ட் பார்த்தது சம்மருக்காக நன்னாரி சர்பத் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ரீஃபைண்ட் ஆயில். நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி என்னுடைய ரீஃபைண்ட் ஆயில் யூசேஜை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரேன். நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை நான் யூஸ் பண்றேன். அது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதான் நல்லது, அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஐலைனர் வாங்கியிருந்தேன். இது வந்து L18 நினைக்கிறேன். சுத்தமா நல்லா இல்ல. ஒரு சின்ன ஸ்வெட் வந்தாலே அப்படியே வழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். அதை நீங்க வாங்காதீங்க. நமக்கு எப்பவுமே வந்து மெபிலின் தான், அதுதான் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, டக்குனு ட்ரை ஆயிடும் போட்டோன்னே. இது ரொம்ப நேரம் ஈரமாவே இருந்தது. ஸோ டூத் பேஸ்ட், பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். யூஸ்வலா இந்த ஒரு வாட்டர்கல் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லாவே இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ். நீங்க ஒரு 4 தடவை நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்க ரூம் ஃபுல்லாவே இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும். இதுல பர்பிள் கலர் இருக்கும், அது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நெக்ஸ்ட் அதாவது சோப்ஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். எங்க மெய்ட் அக்கா வந்து ஃபேர் அண்ட் லவ்லி அவங்க பாப்பாக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வாங்கி கொடுத்துருந்தேன். நான் யூஸ் பண்ற டே கிரீம் வந்து மினிமலிஸ்ட்ல வந்து SPF 50 இருக்கக்கூடிய அந்த டே கிரீம் தான், சன்ஸ்கிரீன் தான். ஸோ நான் டே கிரீம் எதுவும் யூஸ் பண்ணல, சன்ஸ்கிரீன் மட்டும் தான் யூஸ் பண்றேன். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப ஃபேரா காட்டாது, பட் நல்லா இருக்கும். அக்காவுக்கு பான்ஸ் பவுடர் கேட்டிருந்தாங்க, அதை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரு, அப்புறம் கார்ல அவர் வந்து வாசனைக்காக போடுறதுக்கு இந்த இது ஏர் ஃப்ரெஷ்னரு, அப்புறம் கிளினிக் பிளஸ் ஷாம்பு வந்து அக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பல்கா 1 rupee சேஷே வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து அவங்க ஒரு வாஷ்க்கு ஒரு பேக்கெட்ன்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு வந்து இது வச்சுப்பாங்க. ஸோ அதனால வாங்கி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா, அதுலயே வேற பிராண்ட் சாஃப்ட் டச் அதுல வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சொன்ன மாதிரி இந்த எக்ஸோ இந்த டிஷ் வாஷர், நான் வந்து டிஷ் வாஷர் மீஷோல வாங்கியிருக்கேன். வேணும்னா கேளுங்க, லிங்க் கொடுக்குறேன். செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். லிக்விட் டிஷ் வாஷர், ஐ மீன் ஆமா லிக்விட் டிஷ் வாஷர். அது சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு 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 கப் எடுத்துட்டு அதை நல்லா டைல்யூட் பண்ணி வாட்டர் ஊற்றி டைல்யூட் பண்ணி நீங்க நல்லா ஒரு ஒரு சிங்க் பாத்திரம் ஃபுல்லாவே நம்ம தேய்ச்சிக்கலாம். அவ்வளோ நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அது ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 months to 4 months வரும். இந்த எக்ஸோ வந்து நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல போய் ஏதாவது நம்ம சாப்பிட்ற லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது வாஷ் பண்றதுக்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 3 roses சாஷே வாங்கியிருந்தேன். ஏன்னா நிறைய விளாகர்ஸ் சொல்றாங்க நம்ம பாக்ஸ்ல வாங்குறது சாஷேல வாங்கினா நமக்கு நிறைய மணி சேவ் ஆகும், அட் த சேம் டைம் குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து ஒரு 10 to 12 சாஷே கிட்ட வாங்கியிருந்தேன். சொன்ன மாதிரியே குவான்டிட்டி வந்து கம்பேரிட்டிவா அதிகமாவே இருந்தது. ஆஷிர்வாத் கீ ஏன் இது நான் வாங்கினேன்னா, இந்த டைம் இது வந்து அந்த சப்தகிரியில அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து சேல்ல போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல காட்டியிருப்பேன் ஒரு சேல் லிஸ்ட். ஸோ இது வந்து கிட்ட 30% ஆஃபர்ல இருந்தது. கீ வந்து பாப்பாக்கெல்லாம் யூஸ்வலா கொடுக்கறது தான். நான் இப்போ ஆன்லைன்ல வாங்குவேன், ஆவின்ல வாங்குவேன். இந்த டைம் வந்து சப்தகிரி அந்த ஆஷிர்வாத்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி சேல்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். எக்ஸ்பைரி செக் பண்ணி வாங்கினப்போ எக்ஸ்பைரி நவம்பர் வரைக்கும் இருந்தது. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். கீ எல்லாம் எங்க வீட்டுல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். லைக் தோசையா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கீ சேர்க்காம செய்யறதே இல்லை. அதனால வந்து நான் அதை சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டேன். கீ வந்து கண்டிப்பா தமிழ்நிக்குமே வந்து இப்ப தாளிச்சு ஊற்றும் போது கீல தான் தாளிச்சு ஊத்துறோம். கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஊற்ற வேண்டியதா இருக்கு. அதனால வந்து நான் கீ இந்த பெரிய பாட்டிலே வந்து வாங்கிக்கிட்டேன். இதோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் லாஸ்டா, பிகாஸ் என்கிட்ட எக்ஸாக்டான பில் இப்போ இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேசரி பண்றதுக்கு ரவா. இது வந்து நான் உப்புமாவும் செய்வேன். உப்புமா வந்து கொஞ்சம் ரேர், பிகாஸ் உப்புமா வந்து மகிழினி அந்த அளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு சுழியம் செய்யறதுக்கு. அப்புறம் வந்து இது நான் கூட்டெல்லாம் வைக்கவே மாட்டேன், 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வைப்பேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருந்தேன்.
சுகர் வந்து நான் வாங்கியிருந்தேன். லைக் எம்ஆர்பி 55, பட் நம்ம ஆஃபர்ல 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் குறைஞ்சு 52 ரூபீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கிறிஸ்டலைஸ்ட் சால்ட், ஃபைன் சால்ட், அது வந்து நமக்கு ஃபைன் சால்ட் யூஸ் பண்றத நான் கிறிஸ்டலைஸ் சால்ட் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து அதை நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இதனுடைய பிரைஸ் வேரியேஷன் பார்த்த போது என் ஹஸ்பண்ட் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல சொன்னாரு. இதோட அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 டைம்ஸ் கிட்ட கம்மியா இருந்த மாதிரி இருந்தது, காஸ்ட் அண்ட் குவான்டிட்டி வைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நானுமே சொல்றேன், நீங்க பெரிய பாக்ஸ் வாங்காம சாஷே வாங்குங்க. சாஷே வாங்கினா நமக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்குது அந்த ஒரு பட்ஜெட்ல. அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, நம்ம மற்ற பொருள் தேவையானதெல்லாம். அப்புறம் வந்து பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி, பெருங்காயம், வெல்லம், இது எல்லாமே வந்து யூஸ்வலா வாங்குறதா. நம்ம யூஸ்வலா வீட்டுல என்ன இல்லையோ அதெல்லாம் வாங்கிடுவோம் இல்லையா, அதெல்லாமே எடுத்திருந்தேன். துவரம் பருப்பு வந்து நான் வந்து எங்க எங்க சென்டருக்கு பக்கத்துல வந்து ட்ரெண்ட்ஸோடைய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும். அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 50% ஆஃப்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அங்க வாங்கியிருந்தேன். அந்த vlog கண்டிப்பா இதுக்கப்புறம் வரும். ஸோ துவரம் பருப்பெல்லாம் அங்க வாங்கிட்டேன். ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலா இங்க நான் சப்தகிரியோட ஓன் பிராண்ட் யூஸ் பண்றதுனால நான் அதிலே வந்து எல்லாத்துலயும் 50 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் மாதிரி நான் வாங்கிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை நான் க்ளோஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஓடுற வேகத்துல வந்து அப்படியே அதை திறந்து போட்டுட்டு போயிடுவேன். அதனால வந்து குட்டி குட்டியா வாங்குவதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். கோதுமை மாவு பிரேக்ஃபாஸ்ட், சப்பாத்தி, பூரி, டின்னருக்கு. ஸோ அதுக்காக வந்து கோதுமை மாவு. யூஸ்வலா கோதுமை வந்து இப்போ ரீசெண்டா வந்து குறைச்சாச்சு. இது வந்து சீரக சம்பா ரைஸ் பிரியாணி பர்பஸ்க்காக வாங்கியிருந்தது 1 கேஜி. 1 கேஜி அரௌண்ட் ஒரு 100 ருபீஸ் கிட்ட வந்திருந்தது. அப்புறம் ஒயிட் சன்னா வந்து குருமா செய்யறதுக்கும், பிளஸ் வந்து மகளினிக்கு ஸ்கூலுக்காக ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறம் பச்சை பட்டாணி அகெயின் விசில் வச்சு அந்த மசாலா பண்றதுக்கு. அப்புறம் பச்சை பயிறு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மந்தோடைய கிராசரி லிஸ்ட். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வந்து நான் அந்த அமன் ஸ்டோர்ஸ் போயிட்டு அந்த ரைஸ் பேக் அதெல்லாம் வாங்குறதுதான். கண்டிப்பா இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த vlog பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.